Hi friends, welcome to our channel. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பாசிப்பருப்பு ஸ்டஃப்டு போண்டா எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஒரு கப்பு நான் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். பொட்டேட்டோ 4 குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன் பாயில் பண்ணது. கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கடலை மாவு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். மிளகாய் பொடி தேவையான அளவு. இப்போ ஒரு வாணலியில எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. பாருங்க இந்த மாதிரி ப்ரௌனாக வந்துட்டு பின்னாடி இப்போது நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது தக்காளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு கிடையாதுங்க. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆச்சு அப்படின்னாவே போதும். தக்காளியெல்லாம் நல்லா கொல கொலான்னு வேகணுன்ட்டெல்லாம் கிடையாது. லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க போதும். பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க போதும். அப்படியே தான் இருக்குது தக்காளியெல்லாம் லைட்டாக தான் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போது தேவையான அளவு மஞ்சள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய் பொடி அதுவும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி கொஞ்ச நேரம் விடுங்க. அப்போ தான் அந்த வாசம்லாம் போகும். மஞ்சத்தூள் வாசம் மிளகாய் பொடி வாசம்லாம் போகும். அதனால் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள்.
அப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் போட்டுக்கோங்க. அது ஒரு 1/2 கப் இருந்தால் போதும். தேங்காய் துருவல் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங்க்கு ரெடி ஆயிடுச்சு பாசிப்பருப்பு. இது ஆறட்டும், அப்படியே வச்சுடுங்க சைடில். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடுங்க எடுத்து வச்சது. இப்போது நம்ம எடுத்து வச்ச பொட்டேட்டோவை இந்த மாதிரி கையிலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா துருவுறது இருந்துச்சு அப்படின்னா துருவிக்கோங்க. நம்மளுக்கு இந்த பபிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும் உருண்டை உருண்டையாக. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கடலை மாவை போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது பொட்டேட்டோ அப்படின்றனால கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டிக்கியாக தான் இருக்கும், கையில் நல்லா ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் கடலை மாவை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்பயும் உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. கையிலேயே வடை மாதிரி பெருசாக தட்டிக்கோங்க. கொஞ்சம் மாவு வந்து நல்லா பெருசாக தான் எடுத்தாகணும். உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டுங்க. 1 ஸ்பூன் வைங்க போதும். நிறையா வச்சா நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் 1 ஸ்பூன் மட்டும் வைங்க, சின்ன ஸ்பூனில். பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு வந்து போட்டு கலந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கையில் ஆயில் அப்ளை பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஸ்டிக்கியாட்டம் ஒட்டிக்கும். அப்ளை பண்ணிவிட்டு போடுங்க. நல்லா ஷேப்பாக வந்துடும். ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு அதில் ஒன்று எடுத்து போட்டுருங்க. நான் ஏன் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் நிறைய அட்வான்டேஜஸ், பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நல்லா வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் அதில் இருக்குது. அது ஒரு நியூட்ரியன் ரிச் ஃபுட்டுன்னே நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அது வந்து டயாபெட்டிஸ் வராமல் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ரொம்ப நல்லதுங்க பாசிப்பருப்பு. அதனால் இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோ இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. டேஸ்டான ஹெல்த்தியான ஃபுட் இது.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வச்சிட வேண்டாம். திருப்புறப்ப கொஞ்சம் மெதுவாக திருப்புங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப